எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை தூக்கம். இது கச்சேரின்ற ஒரு கதை தொகுப்பில் வந்திருக்கு. இதிலெல்லாம் இருக்கிற கதை எல்லாமே 1948களில் வந்ததாக போட்டிருக்கு. நம்ம அந்த காலகட்டத்துக்கு போய் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதை நல்லா உணர்ந்து கேட்டோம்னா இந்த கதை ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் தூக்கம். நள்ளிரவு நடந்து வெகு நேரம் இருக்கும் போல தோன்றியது. ஊர் அப்படியே அடங்கி கிடந்தது. இருளின் மடியில் முகத்தை புதைத்து ஆழ புதைத்து கிராமம் தூங்குவது போல ஒரு தோற்றம். தூங்காமலே கண்ணை மூடி படுத்திருந்த மருதமுத்துவின் மனதில் ஒரு கணம் நின்று போயிற்று. திண்ணையில் படுத்திருந்தான் அவன். வழக்கம் போல தென்னையை அடைத்திருந்த கீற்று நிரசலை காற்றுக்காக ஒரு மூங்கில் குச்சியால் மூட்டு கொடுத்து விட்டு அதை தூக்கி வைத்து விட்டு படுத்து கொண்டிருந்தான். என்னவோ கவலை இல்லாமல் உறங்கப் போகிறவன் மாதிரி. ஆனால் தூக்கம் எப்படி வரும்? கடவுளுக்கு அடுக்காத அநியாயம் நடந்து விட்ட போது தம்பி தூங்கி கொண்டுதான் இருப்பான். அவனுக்கு காரியம் கைகூடி விட்டது. நினைத்தபடி நடந்து விட்டது. இருக்கிற வெள்ளைப்பொடிய வாசனை அடிக்கிற அந்த சீமை வெள்ளைப்பொடியெல்லாம் அவள் முகத்தில் காப்பு சாத்துறாப்புல சாத்திட்டு நினைப்பு கைகூடின சந்தோஷத்துடன் குலாவி விட்டுத்தான் தூங்கி கொண்டிருப்பான். வயிறு கொதிக்க கொதிக்க சத்திய நிலையத்திற்கு விரோதமாக தீர்ப்பு சொல்லை விட்டு போன பஞ்சாயத்துக்காரர்களும் தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். நிறைசல் ஹோ என்று திறந்துதான் கிடந்தது. காற்று மட்டும்தான் வீசவில்லை. வானம் முழுவதும் ஒரு மேகத்துகள் கூட இல்லாது தெளிந்து கருத்து பரவியிருந்த வானம் முழுவதும் நட்சத்திரமாக கொட்டி கிடந்தது. அதனால் கும்மிருட்டு என்று சொல்ல முடியாத ஒரு முக்கால் இருட்டு எங்கு பார்த்தாலும் சூழ்ந்திருந்தது. எதிர்சாரி கொள்ளை பக்கங்களில் ஓங்கி நின்ற தென்னை மரங்களும் வாசலில் கிடந்த கட்டை வண்டிகளும் கண்ணுக்கு நன்றாகவே தெரிந்தன. ஊர் முழுவதும் தூங்குகிறது. எதிர்வீட்டு தென்னையில் இருந்து பசுபதியின் குரட்டை கேட்கிறது. தவளைகள் குறகுறக்கின்றன. சுவர்கோழி மௌனத்தில் கோடு இழுக்கிறது. 10 வயல் கடைக்கப்பால் உள்ள சேரியில் தூங்கும் உலகத்தையே தான் காப்பாற்றுவது போல ஒரு நாய் குறைத்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ 4-5 ஊருக்கப்பால் இருந்து தப்பு கொட்டு வருகிறது. ஷாவோ சாமி பூஜையோ கல்யாணமோ தெரியவில்லை. இவற்றை தவிர வேறு சப்தமே இல்லை. ஊர் முழுவதும் தூங்குகிறது. காற்று தூங்குகிறது. மரம் தூங்குகிறது. நுகத்தடி தரையை குத்தி வாசலில் கிடக்கும் கட்டை வண்டி கூட தூங்குகிறது போல இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அவன் ஒருவன் தான் தூங்கவில்லை. மனம் விழித்து கொண்டு எந்த நியாயத்திற்கும் கட்டுப்படாமல் பாதகம் பண்ணிவிட்டு சொஸ்தமாக தூங்கும் உலகத்தை கண்டு எரிந்து வெம்பிற்று. அண்ணன், தம்பி, சிநேகிதன் இந்த மாதிரி உறவெல்லாம் உண்மைதானா? மாத்தூர் திரௌபதி அம்மன் கோவிலில் பரதம் சொன்ன பூசாரி சொன்னான், சூரியன் மலை வாயிலில் விழுந்துட்டான். பாண்டவர்களும் துரியோதனர்களும் யுத்தத்தை உடனே நிறுத்திட்டாங்க. ராத்திரி சண்டை போடக்கூடாது, விடிஞ்சு எழுந்துருச்சாத்தான் என்று. இந்த ராத்திரி சமாதானம் போலத்தான் இந்த இரத்த பாசம் மனித பாசமும் இருக்கும் போல தோன்றுகிறது. தம்பி 6 மாதம் 7 மாதம் முன்னெல்லாம் ஒழுங்காக தான் இருந்தான். கொடவாசலில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் 8 வருஷம் வாசிச்சவன் தான். இருந்தாலும் வரம்ப மீறினவன் இல்லை. கீழ்த்த கோடு தாண்ட மாட்டான். அப்பேற்பட்டவனை ஒரு சிறு குட்டி தலை குப்புற கவுத்துட்டாள. அண்ணங்கீச்ச கோட்டை சாணி போட்டு மெழுகி விட்டாள் ஒண்ட வந்தவள். தம்பியும் அவனும் சேர்ந்து தான் வயலை பார்க்க போவார்கள். அப்படி சேர்ந்து போகும்போது தான் ஒரு நாளைக்கு இந்த பேச்சு நடந்தது. வரப்பில் நடந்து போகும்போது காலடியில் காய்ந்து வறண்டு கிடந்த சாணத்தட்டைகளை
மெனக்கட்டு பெயர்த்து வயலில் போடுவான் மருதமுத்து. இந்த கையகல தட்டையா பிரமாதமாக கண்டு முதலை உயர்த்தி விட போகிறது. அது இல்லை, என்னவோ பழக்கம் பழக்கம் என்று ஒரேடியாகவும் சொல்லிவிட முடியாது. வயலுக்கு வராத நாள் கிடையாது. தினம் 4 சாணத்தட்டையை பெயர்த்து போட்டால் 4 நாளில் கூட எருவாகத்தானே ஆகும். அது எப்படியாவது இருக்கட்டும். அன்று கைத்தடியை வரப்பில் சாத்தி விட்டு ஒரு தட்டையை பெயர்க்கும் போது தம்பி சொன்னான், அண்ணே, இதுக்கு ஏன் மெனக்கெடணும்? இதுவா எருவ சாஸ்தியா பெருக்கிட போகுது, எழுந்து வாங்க, யாராச்சும் பார்த்தா கௌரவமாயிராது. பெயர்த்து கொண்டிருந்தவன் இதை கேட்டு சட்டென்று திரும்பி தம்பியின் முகத்தை பார்த்து லேசாக சிரித்தான். தம்பியின் முகம் விழுந்திருந்தது. கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் பயம் ரெண்டும் சேர்ந்து முகத்தை விகாரமாக்கி விட்டிருந்தன. என்னடா தம்பி, கௌரவத்தை பார்த்துக்கிட்டா இருந்தாங்க அப்பா. அப்படி இருந்திருந்தா 3 மாவை 30 மாவா பண்ணியிருக்க முடியாதுடா அவரால். வரப்பில் கிடக்கிற சாணியை சும்மா கிடப்பானே, வயலில் தான் கிடக்கட்டுமே, இன்னொருத்தன் வயலில் இருக்கிறத எடுத்து போடலையே என்று மருதமுத்து சொல்லி நிறுத்தி விட்டான். தம்பி பேசவில்லை. இத்தனை நாளாக இல்லாத வார்த்தை ஏன் இப்பொழுது வர வேண்டும் என்று மருதமுத்துக்கு வியப்பாக இருந்தது. கௌரவம் இல்லையா, அது அகௌரவம் என்று இவனுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பார்கள்? அமைதியாக இருந்த மனதில் ஒரு சிறு குழப்பம். அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். மருதமுத்து தம்பிக்கு 1 மாதம் முன்னால் கல்யாணமானதையும் அந்த அகௌரவத்தையும் அவனால் சேர்த்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு, 15 வயது பெண்ணுக்கு கௌரவமும் அகௌரவமும் தெரியும். கல்யாணத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இராது. ஒரு பெண்ணை பற்றி அனாவசியமாக ஏன் தப்பாக நினைக்க வேண்டும்? ஒன்றும் பெரிதாக நடந்துவிடவில்லை என்று அந்த சம்பவத்தை சிறிது சிறிதாக மறந்துவிட்டான் மருதமுத்து. அலைந்து ஸ்தம்பித்து நிற்கின்ற குட்டை நீர் சிறு கல் பட்டு ஒரு கணம் ஆடி அசைந்து மீண்டும் ஸ்தம்பித்து விடுவது போல அவன் மனது பழைய நிம்மதியை அடைந்திருந்தது. புதிதாக வந்த பெண் நல்ல பெண்ணாகத்தான் இருந்தால். அண்ணி சொன்னதையும் தட்டுகிறவள் இல்லை, வேலைக்கும் முனகுவதில்லை. ஆனால் நடக்கிற நடப்பை பார்த்தா பழைய சந்தேகங்கள் மீண்டும் எழும்படியாகத்தான் இருந்தன. அன்று மாமியார் வீட்டுக்கு சுவாமிமலை போய்விட்டு வந்தான் தம்பி, அவளை அழைத்து வருவதற்காக. பஸ்ஸை விட்டு இறங்கினதும் ஊருக்கு ஒரு வண்டி வைத்து கொண்டு வந்தான். சத்தம் 1.5 ரூபாய். 2 மைல் நடந்து வந்து விட முடியாதா? வலங்கை மானுக்கும் ஊருக்கும் வண்டி என்ற குடும்பத்தில் எந்த காலத்திலாவது நடந்திருக்கிறதா? விவரம் தெரிந்த நாளா அது மாதிரி செய்தியே கேட்டதில்லையே. சரி, புது மாப்பிள்ளை போட்டோம். ஆனால் 2-3 தடவை நடந்து விட்டது. புது மாப்பிள்ளை சுவாமிமலைக்கு அடிக்கடி போய்விட்டு வர வேண்டியிருந்தது. வரும்போதெல்லாம் வலங்கை மானிலிருந்து வண்டி இல்லாமல் வருவதில்லை. போகிற போது நடைதான், வரும்போது மட்டும் என்ன வண்டி? ஊர் இந்த வருடத்தனத்தை கண்டு சிரிக்க கூட ஆரம்பித்து விட்டது. நிலைமைக்கு மீறி, வழக்கத்திற்கு மீறி செய்து ஊரார் நகைப்பை கட்டிக்கொள்வது அகௌரவம் இல்லை போலிருக்கிறது. சுவாமிமலைக்கு போய் வர 10 ரூபாய் செலவாம். மாமனார் வீட்டுக்கு மாம்பழம் வாங்கின போதும் சரி, வழியில் காப்பி செலவுக்கு 3 ரூபாயாம். காப்பிக்கு நமக்கு என்ன உறவு? 4 நாவுக்கு யானை விற்றா வாங்கி கட்டி போட்டுறதா? 3 ரூபாய்க்கு சீமை எருமை போட்டால் 3 கலம் கூடுதலாக கண்டு முதல் செய்யலாம். மருதநாயகத்திற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. வாயை திறக்காம எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தான். தம்பி 3 நாள் வட்டம் வலங்கைமானுக்கு போய் காப்பி கிளப்பில் காப்பி பலகாரம் எல்லாம் பண்ணிவிட்டுத்தான் வந்தான். பழக்கம் நன்றாக பிடித்து கொண்டு விட்டது போல் இருக்கிறது. இப்பொழுது அது தினசரி வழக்கமாகிவிட்டது.
மாடத்தில் ஒரு நாள் சிவப்பாக அழகாக ஒரு டப்பா இருப்பதை பார்த்து மருதமுத்து திறந்து பார்த்தான். இதுவரையிலும் எந்த பூவிலும் எந்த கல்யாணத்திலும் காணாத வாசனையாக இருந்தது. சல்லட மாதிரி ஓட்டைகள் உள்ளங்கையில் கொட்டினான். வெள்ளை வெளையர் என்று மாவு. என்ன வாசனை! வாசனையை பார்த்தா 4-5 ரூபாய்க்கு குறையாத போல் இருக்கிறது. அதை என்ன செய்வதென்று புரியவில்லை. மறுநாள் சாயங்காலம் புதுப்பெண் மூஞ்சியை கழுவி துடைத்து மாடத்து டப்பாவை எடுத்து மாவை மூஞ்சியில் பூசிக்கொண்டதை பார்த்தான். அதற்கு பெயர் பூதர் மாவு என்று பின்னால் அவனுக்கு தெரிய வந்தது. மறுநாள் ரொம்ப சாமர்த்தியத்துடன் கபட்டத்தனத்துடன் கேட்டான், தம்பி, மாடத்தில் ஒரு சிகப்பு டப்பாவில் மாவு இருக்கு பாரு, அது ரொம்ப நல்லா இருக்க, கமாய்க்கிறதே வாசனை, என்ன விலை அது? 2-3 ரூபாய் இருக்குங்கிற உனக்கு தெரியாதா? சுவாமி மேலையில் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்த தடவை நான் வாங்குறப்போ தெரியுது தானா. நீ வாங்க போறியா? அவ்வளவு விலை கொடுத்து இதெல்லாம் வாங்க தேவையா? நமக்கு கட்டுமா? 4 மா முழுக்க மஞ்சள் போட்டிருக்கோமே, கடைக்கு போயா அழகை வாங்கணும் நாம? என்ன இந்த வீட்டில் ஒரு சின்ன காரியம் கூட நான் செஞ்சுக்க கூடாதா? காலையும் கையும் கட்டி போட்டு மூளையில் தூக்கி எறிஞ்சு மூளையிலேயே முடங்கி கிடக்கணுமா? இல்லை வயவெறுப்பில் கிடக்கிற சாணி தட்டையை பேத்து போட்டு கிடக்கணுமா என்று படபடவென்று தூக்கி எறிந்தான் தம்பி. அதோடு நிற்கவில்லை. திகைத்து போய் வாயடைத்து உட்கார்ந்திருந்தவனை பார்த்து மேலும் சொன்னான், கஷ்டமாக இருந்தா என் பங்கை பிரித்து கொடுத்துருங்க என்று. அதிர்ந்து விட்டான் மருதமுத்து. என்ன நடந்து விட்டது? எதற்காக இப்படி கத்துக்கிறான் இவன் என்று திகைத்தான். சாணித்தட்டை பெயர்க்கிறதை குத்தி குத்தி காட்டுகிறானே, என்னடா இது? நம்ம பிசகுதான் முளையில கிள்ளி எரிஞ்சிருக்கணும். முள்ளால் எடுக்கிறத இன்றைக்கு கோடாலி போடும்படியாக வளர விட்டது நம்ம தப்பு என்று வருந்தினான். என்னடா தம்பி, உனக்கு யாரா இதெல்லாம் போதிச்சாங்க? மட்டு மரியாதை போயிடுச்சா என்று வருத்தமும் வியப்பும் கலந்து சொன்னான். ஒருத்தரும் போதிக்கல, என் மாதிரி எல்லோரும் மரியாதையாக இருந்தால் போகிறோம். சாணி தட்டை பேத்துக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்குறிய, அதில் என்ன தப்பு இருக்கு சொல்ல, கேட்டுக்கிறேன். சும்மா இருங்க அண்ணன், வாய கிண்டி கோவத்தை கலப்பாதீங்க. சி நாயே, போ நாயே, மரியாதை கெட்ட நாயே என்று உள்ளே எழுந்து போய்விட்டான் மருதமுத்து. சும்மா கத்தாதீங்க, பங்கை பறிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடங்க, இப்போ ஒன்றும் வேணாம் என்று வாசல் இல்லை நின்றபடியே இறைந்து விட்டு தெருவில் இறங்கி போனான் தம்பி. ஏய் பாட்டியாடி, உன் குழந்தை சொல்கிறத பங்கை பிரித்து கொடுக்கணுமா இந்த பயலுக்கு? இங்கே இருக்கிற ஷவம் பத்தலையாம், தனி கொடுத்தன வச்சு ஷோக்கு பண்ணணும் போல இருக்கு. மருதமுத்துவின் பெண்ஜாதி பதில் சொல்லவில்லை. ஆண் பிள்ளை தவிசல் போராததற்கு ஓர்படியால் வேறு இருக்கிறாள். தம்பி மாறி போய்விட்டான். பழைய தம்பி இல்லை. அன்று முதல் விரைப்பும் முறைப்பும் சகிக்கவில்லை. கேட்ட கேள்விக்கு மௌனம், பதில் சொன்னால் இடைவிட்டு அலட்சியம், தூக்கி எறிதல். காப்பி கிளப்பு செலவு நஞ்சு போல ஏறிற்று. வாசனை சாமான்கள் மாடம் கொள்ளவில்லை. 4 நாள் கழித்து பொண்டாட்டிக்கு ஒரு சீட்டி சேலை. கல்யாணமா கார்த்திகையா? ஒரு காரணமும் இல்லாமல் எதுக்கு புடவை? கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகாத பொண்ணுக்கு புடவைக்கு என்ன பஞ்சம்? இவன் வாங்கி கொடுக்க இப்போ இது என்ன முடை? தலைமுறையாக காணாத செலவுகள் குடும்பத்திற்கு வந்தன. 1 மாசமாக பாகம் பிரிக்க அடிபோடுகிறான் தம்பி. உனக்கு என்னடா சுகத்துக்கு குறைச்சல்? பாகம் பிரிக்கணும்னு கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கியே. நீ தான் தாம்னு வார இறைச்சிக்கிட்டே இருக்கணுமா? சொல்லப்போனால் பாகம் பெரி, நீ தலைகீழ நில்லு, அந்த பேச்சு நடக்குதா பார்ப்போம் என்று ஒரு இறைச்சியல் போட்டான் மருதமுத்து. நடக்குதா இல்லையா பார்ப்போமா? என் பேர் காளிமுத்துவா இருந்தா நடந்தது தீராம போயிடுமா என்று பதில் கொடுத்தான் தம்பி. அவன் பண்ணுகின்ற செலவை
செலவையும் ஐச்சாட்டியத்தையும் பார்க்கும்போது எப்படியாவது தொலையிட்டும் என்று விட்டு போகலாம், எப்படியாவது போகட்டும் என்று விட்டு விடலாம் போலத்தான் தோன்றியது. 3 நாள் 4 நாள் என்று வீட்டில் சோறு தின்பதில்லை. 5ஆம் நாள் வந்து குழம்பு கறி இல்லை, அது இல்லை, விடியா மூஞ்சி வீடு என்று கத்துகிறது. அன்னிக்கே சகிக்கவில்லை. அவர் போக்குப்படி விட்டுடுங்களேன் என்று சொன்னாள். மருதமுத்துவுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. அவன் போக்குப்படும்படி விட்டா அலைஞ்சு போயிடுவான், வாயை மூடிக்கிட்டு கடை நீ பைத்தியமே என்று அவள் வாயை அடைத்து விட்டான். இன்று தூக்கம் வராமல் அவன் படுத்து புரள்கிறானே. இன்று இருட்டி சாப்பிட்டானதும் மணியக்காரரும் கணக்கு பிள்ளையும் வந்து அவர் கூட சின்ன பிள்ளை நாராயணவன்னியும் வாசலில் வந்து கூப்பிட்டார்கள். மருதமுத்து ஏன் என்று கேட்டு வாசலுக்கு போன போது அவர்களோடு தம்பியும் நின்று கொண்டிருந்தான். மருதமுத்து இன்னதென்று தெரியாத ஒரு பயத்திலும் சந்தேகத்திலும் கிடந்து தடுமாறினான். வாங்க உட்காருங்க, எங்கெங்க என்று கேட்கவும் கேட்டான். 3 பேரும் திண்ணையில் வந்து உட்கார்ந்தார்கள். என்ன மருதமுத்து, காலை என்னமோ சொல்கிறானே என்று மணியக்காரர் கேட்டார். என்ன பிரிச்சுக்கிட்டு போகணுமாமில்ல, எதுக்காக? ஊர் வரையில் செய்தி போய்விட்டதே என்று மருதமுத்துவுக்கு ஆத்திரம் பொங்கிற்று. எதுக்காக தம்பி என்று மணியக்காரர் கேள்வியை காளிமுத்துவுடன் திருப்பினார். பிரிச்சுக்கிட்டு போனால் தேவலாம் போல தோணுது எனக்கு. காரணம்? மருதமுத்து குறுக்கிட்டான். காரணமா? நான் சொல்கிறேன். பொழுது எப்போ சாயின்னு காத்துட்ருக்கான் அவன். சாஞ்ச உடனே வலைங்கம்மானுக்கு போயிடுறான் காப்பி குடிக்க. தினசரி 4 நாள் செலவாகுது. 37,000 ரூபாய் காப்பிக்கு மாதம் ஆகுது. நம்ம குடும்பம் தாங்குமான்னு கேட்குறேன். அவனுக்கு அது பிடிக்கல. அது என் பழக்கங்க. அவர் எதுக்கு கேட்குறாரு? அது இல்லாட்டி எனக்கு தலைவலிக்குது. சரி, அப்புறம் என்ன? வீட்டுக்கு ஏதாவது வாங்கியாந்தா அதில் ஒரு மூஞ்சியை சுழுக்கிறாரு. இதை பாருங்க அண்ணே, மூஞ்சிக்கு அடுக்கிற என்னென்னமோ வாசனை டப்பாலாம் வாங்கியாராம். இடறி விழுந்தா மஞ்சக்காடு ஊரில் இருக்குது. ஏன் அதெல்லாம் வாங்கணும்னு கேட்டேன். தப்பா? வீட்டுக்கு என்ன கறியும் வாங்கி சாய்ச்சிட்டு இருக்கார் அவரு. நம்ம பொம்பளைங்கள் எல்லாம் அழகில் குறைஞ்சா போயிட்டாங்க. 4-5 கொடுத்தா அப்படியே அழகை வாங்குறாங்க அவங்க. ஏன் தம்பி, இந்த செலவெல்லாம் நமக்கு அவசியம்தானா என்று ஒரு சின்ன பண்ணைக்காரர் கேட்டார். அதெல்லாம் எதுக்குங்க? செலவு பண்ணணும்னு நான் தனியாக போக விரும்பலை. எனக்கு என்னமோ பிடிக்கல. என்ன பிடிக்கல? சேர்ந்து இருக்க ஆண்டவனே என்று கலங்கினான் மருதமுத்து. பிடிக்காமல் இருக்கும்படியாக அவனிடம் என்ன குறை இருக்கிறது? சிறிது நேரம் குழம்பி விட்டு அவன் எப்படியானாலும் இருக்கட்டும், காப்பி குடிக்கட்டும், கல்லே குடிக்கட்டும், எது தேவையானாலும் வாங்கிக்கிட்டட்டும், பிரிக்கிற பேச்சு வேண்டாம். ஏதோ 1.25 வேலி 2 தாக்கா அமைஞ்சிருக்கு. அப்பாறு பாடுபட்டதுனால கண்ட முதலும் நிறைய குடிக்கிற பூமாதேவியினால அதை பிரித்து கொலை பண்ண வேண்டாம் என்று கெஞ்சினான். யாரும் பேசவில்லை. தெரு நிசப்தத்தில் இருந்தது. மேலும் பேசினான் அவன். இன்னொரு செய்தியும் சொல்லிவிடுறேன். அப்பாறு கண்ணம் போடும்போது இவனும் பக்கத்தில் தான் இருந்தான். என்ன சொன்னார் கேளுங்க. பதில் இல்லை. கடைசி மூச்சு போகிறப்போ எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாரு. கடைசியாக ஒரு செய்தி சொல்லணும். 1000 வருடம் குடியே முழுகி போகட்டும், நிலத்தை பிரிக்கிற செய்தியை வச்சுக்காதீங்க. உங்கள் 2 பேரையும் கூட அப்படி வளர்க்கல, அப்படி கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் சொன்னாருங்க. அப்பால 4 நாள் தான் மூச்சு இருந்துச்சு. நீங்கள் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லிவிட்டேன், தர்ம நியாயத்தை பார்த்து செய்யுங்கள் என்று வேகத்தோடு முடித்தான் மருதமுத்து. பஞ்சாயத்துக்கு வந்தவர்கள் ஒரு நிமிடம் கண் கலங்கி விட்டார்கள். ரொம்ப இக்கட்டாக போய்விட்டது. சொல்லுவது தெரியாமல் வாய் அடைத்து குனிந்து
சூன்யத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர். சற்று நேரம் கழித்து தம்பி சொன்னான், செத்து போகிறவங்க சொல்லிவிட்டு தான் போவாங்க, அவங்கள நினச்சபடியா எல்லாம் நடக்கும் என்றான். அட பாவி பாவி, என்ன சொன்ன? எலே, உனக்கு மனசாட்சி இருக்காடா? கிராதக பயில, தெய்வம் இருக்கா? சத்தியம் இருக்காடா உனக்கு? நெஞ்சு ரப்பு இவ்வளோ ஆகாதுடா பாவி. அண்ணே சும்மா உட்காந்துருக்கீங்களே, செத்து போனவர் சொன்னாருங்கிறாங்களே, இப்படி பேசுகிறான் பாருங்க, சும்மா இருக்கீங்களே, அவன் மென்னியை திருகி போட வேண்டாமா என்று கொதித்தான் மருதமுத்து. பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிற 3 பேரும் கிராமத்தில் முதல் நம்பர் அயோக்கியர்கள் என்று அவனுக்கு தெரியும். பாபத்திற்கு பயப்படாமல் வம்பும் புனை சுருட்டும் செய்கின்றவர்கள் அவர்கள். நியாயம் கிடைக்காது. தன்னந்தனியாக விடப்பட்ட குழந்தையை போல குமிறினான் அவன். மருதமுத்து, எல்லாம் சரிதான், அவன் கட்டுப்பட்டாதானே, அப்படி இருக்கிறவன என்ன செய்யறது? உனக்கும் இவ்வளோ பிடிவாதம் வேணாம்பா, குப்பையை கழுதைய பிடிச்சி தள்ளு என்று கோபித்து கொள்வது போலவும் இறக்கப்படுவது போலவும் பேசினார்கள் வஞ்சனையே வடிவெடுத்தவர்கள். சரி, நாளைக்கு காலையில் வரோம், எப்படியாவது சண்டை இல்லாமல் சிரிச்ச முகமாக பிரிச்சுடுங்க, வேண்டாத பொண்டாட்டியோடு எத்தனை நாளைக்கு வாழ முடியும் என்று கோடு கிழித்து விட்டுத்தான் எழுந்தார்கள் பஞ்சாயத்துக்காரர்கள். மருதமுத்துவுக்கு சோறு வேண்டியிருக்கவில்லை. கரைத்து குடித்து விட்டு படுத்தான். தம்பிக்கு நல்ல பசி, சாப்பிட்டு உள்ளே படுத்து விட்டான். அவனுக்கு என்ன காரியம் கைகூடி விட்டது, குலாவி கொண்டே படுத்து கொண்டிருப்பான். தர்மம் நியாயம் இதெல்லாம் கிடையாதா பூமியில்? செத்தவர் வார்த்தைக்கு இவ்வளவுதான் மதிப்பான்? மருதமுத்து புரண்டு புரண்டு படுத்தான். மணியக்காரர் சொல்லை தட்ட முடியாது. தட்டிவிட்டால் ஊர் கால் ஊன்றுவது வாழ்வது என்ற பேச்சே சாத்தியப்படாது. நள்ளிரவு கடந்து வெகு நாழியாகி இருந்தது போல் இருக்கிறது. நாய் குறைக்கிறது, எங்கேயோ தவளை கத்துக்கிறது, சுவர் கோழி கத்துக்கிறது, எதிர் வீட்டு திண்ணையில் பசுபதி குரட்டை விடுகின்றான். எந்த திண்ணையிலும் தூக்கத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. தம்பி தூங்குகிறான், காற்று தூங்குகிறது, தென்னங்கீற்று தூங்குகிறது, நுகத்தடியை தரையில் குத்தி படுத்திருக்கும் கட்டை வண்டியும் தூங்குகிறது. நமக்கு மட்டும் தூக்கம் வராதா என்று நினைத்தான் மருதமுத்து. பாயை விட்டு எழுந்து நடந்து கோட்டான்குளத்தை பார்க்க நடந்தான். சின்ன பண்ணையார் திண்ணையில் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தார். பந்தலில் கட்டிலை போட்டு ஒரு கழித்து சிறு குரடை விட்டு உறங்கினார் கணக்கு பிள்ளை. கோட்டான் குளத்து அரசு மரமும் தூங்கிக் கொண்டிருந்தது. சற்றைக்கு ஒரு தினம் கண்ணாடி போல் நின்ற குட்டை நீரை தவளையோ மீனோ குதித்து சிறு கலக்கி ஓய்ந்தது. குளத்தங்கரை மடத்திற்குள் நுழைந்தான் மருதமுத்து. ஊரில் பாவம் செய்தோ புண்ணியம் செய்தோ யார் செத்தாலும் எல்லாரையும் சகட்டு மேனைக்கு கரையேற்றிவிடும் கருமாதி மடம் அது. அவன் நிலைப்படி ஓரத்தில் குனிந்து எதையோ எடுத்து திண்ணையில் கிழித்து பார்த்தான். கறி துண்டுதான். அதை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அந்த இருட்டு நல்ல இருட்டு. அது கறி துண்டால் எழுத்தில் ஒன்றின் மேல் ஒன்று சவாரி செய்து விடாமல் தாராளமாக இடம் விட்டு எழுதினான். என் உசிறு இருக்கிற வரைக்கும் எந்த பயிலும் நிலத்தை பிரிக்க முடியாது. புதுக்களத்தி அம்மன் கூட பிரித்து கொடுக்க முடியாது. இதனை எழுதிய பிறகு அவனால் நிம்மதியாக தூங்க முடிந்தது. மறுநாள் சாயங்காலம் மடத்திற்குள் நுழைந்த ஒரு மாட்டுக்கார பயல் மருதமுத்துவின் கழுத்தில் கயிறு இறுகி கண் பிதுங்கி உத்தரத்தில் தொங்குவதை பார்த்து மிரண்டு போய் கூச்சல் போட்டான். மருதமுத்து தூங்குகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. தூக்கம் எப்பேற்பட்ட கதை! 1948 வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தா மனுஷங்கிறத பார்த்துட்டேன்னா எனக்கு ஏதோ உங்களோட இது சொல்லணும்னு தோன்றது. இன்றைக்கும் இது ரிலவெண்ட்டாக இருக்கும்னு படுறது. ஒரு பைசா சேர்த்து வச்சு அதை பத்திரமா காப்பாற்றிட்டு எதனா பணம் வந்தால் இன்னும் கொஞ்சம் சொத்தை பெருக்கிக்கலாமோ, அதை சேர்த்து வைக்கலாமோன்ற ஒரு மென்டாலிட்டி. இன்றைக்கி பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லாக டிவியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இந்த ஹவு மச் டெட் த வேர்ல்டு இஸ் ரன்னிங் அப்படின்னு. அந்த காலத்தில் கடன்கிறதே பயப்படுவா. பணம் இருந்தாலும் செலவழிக்க வேண்டாம், தேவையில்லாத வாங்க வேண்டாம். இதெல்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறத
ஒரு வசதியான ஒரு கதை மூலமாக தீஜா கொடுத்தார் அப்படின்னு தான் எனக்கு படுறது. அந்த காலகட்டங்கிறத விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னா அந்த சொன்ன அந்த விஷயங்கள், அவர் சொல்ல நினைக்கிற அந்த ஒரு கருத்துக்கள்லாம் இன்றைக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கும் போது தான் எனக்கு படுறது. நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை படிச்சுட்டேன். வழக்கம் போல் நீங்களும் இந்த கதையை நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.